ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக T20 வேர்ல்டு கப்பு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்மையாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு வேறு லெவலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எப்படின்னா ஹை ஸ்கோரிங் மேட்ச் இல்லைங்க, லோ ஸ்கோரிங் மேட்ச். யாராக இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு நெதர்லாந்துக்கும். என்னங்க சொல்கிறது, பாகிஸ்தான் ரொம்ப சீன் போட்டானுங்க, அப்படி இப்படின்னு சீன் போட்டானுங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா, பாகிஸ்தான் நெதர்லாந்து வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சு 140 அடித்தாங்க. இவங்க வந்து பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 55 அடிச்சுட்டு ஈஸியாக முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களான்ற நிலைமையில் எல்லோரும் இருக்காங்க. ஜெயிப்பாங்க தோத்துப்பாங்களான்ற, ஏன்னா 3 ஓவர் 35 ரன் அடிக்கணுங்க. இன்னும் 3 ஓவர் இருக்குது, 3 ஓவர் 30 ரன் அடிக்கணும். இன்னும் 3 விக்கெட் தான் அவங்க கையில் இருக்குது. ஸோ இது எப்படின்னு தெரிஞ்சிடல, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம போகலாம். அடுத்த செகண்ட் மேட்ச் வந்து 3 மணிக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்காட்லாந்து இருக்குது. இப்போ நம்ம பேச வேண்டியது வந்து ரிவ்யூ வந்து அனலிசிஸ் வந்து இந்தியா மேட்சை பற்றி. இன்றைக்கி இந்தியா வெர்ஸ் யூஎஸ்ஏவோட மேட்ச் நடக்குது 7 மணிக்கு. அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியமில். மும்பை வான்கடே ஸ்டேடியம்னாலே நம்ம சொல்லவே தேவையில்லை, இந்தியா தான் ஃபேவரட்டுண்டு. அது இந்தியாவில் நடக்குது, ஓகேங்களா? பலம் வாய்ந்த இந்தியாவை எப்படி வந்து அவங்க யூஎஸ்எஸ் சமாளிக்க போகிறாங்க மறக்காதீங்க மக்களே. யூஎஸ்ஏன்றது வந்து அது ஒரு ஸ்டேட்டு, ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. ஆனால் அதில் விளையாடுற பிளேயர்ஸு ஒரு 6 பிளேயர் 5 பிளேயர்ஸ் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் தான் அங்கே போய் விளையாடுறாங்க. அதனால் இந்தியாவோட கல்ச்சரு, இந்தியாவுடைய கிரவுண்டு எப்படி இருக்குன்னு எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஒரு 3 பேர் வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. ஆரோன் ஜோன்ஸ் நல்லா அதிலே ஆடுவார், ஹர்ப்ரீத் ஒருத்தர் இருக்கார், இன்னும் ஒரு 2 பிளேயர் இருக்காங்க, கேப்டன் இருக்கார். அவங்க 3 பேருமே இந்த நல்ல பிளேயர்ஸ், அவங்க நல்லா ஆடுவாங்க. இது இல்லாமல் இந்த வாட்டி எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மேட்சோட டீட்டெயிலு. என்னோட அனாலிசிஸ் நான் சொல்லிடுறேன். இன்னும் அனாலிசிஸ் படி ஆக்சுவலாக வந்து எனக்கு சொன்னால் யூஎஸ்ஏவோடைய 11 வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க, ஓகேங்களா? கஷ்டம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட்றாங்களா. பட் இந்தியாவோட 11 என்னால் சொல்ல முடியுங்க, ஷுவராக சொல்லிடுவேன். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லாம் வந்து ஹர்ஷித் ராணா லெஃப்ட் ஆகிட்டார், ஓகேங்களா? அதுபோல் சிராஜ் உள்ளே வந்திருக்காரு. பட் என்னோட 11 என்னென்னா சொல்கிறேன் கேளுங்க. இசான் கிஷன் 1, அபிஷேக் சர்மா 2, சூரியகுமார் யாதவ் 3, திலக் வர்மா 4, ரிங்கு சிங் 5, ஹார்திக் பாண்டியா 6, துபை 7, அக்சர் பட்டேல் 8, வருண் சக்கரவர்த்தி 9, ஜஸ்பிரித் பும்ரா 10, ப்ளஸ் வந்து ஹர்ஷித் சிங்க. இதுதாங்க என்னோட 11. இந்த 11 கண்டிப்பாக நீங்கள் விளையாடுவாங்க. இன்றைக்கி யாராக இடம் இருக்காதுன்னா குல்தீப் யாதவுக்கும் சிராஜுக்கும் நீ டீமில் இடம் இல்லைங்க. இதுதாங்க உண்மை. இந்த 2 பேருக்கு இடம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. அதனால் 8 பிளேயர் பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ 8 பிளேயர் ஆடுனா அக்ஷர் பட்டேல் இருந்தால் மட்டும்தான் பேட்டிங் ஆடுவாங்க. ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து வைஸ் கேப்டன், அவரை விட்டுட்டு எப்படிங்க மேட்ச் ஆட முடியும்? அதனால் கண்டிப்பாக அவர் இருப்பார், ஓகேங்களா? சிவந்து போயும் கம்பல்சரி இருப்பார். ஸோ அதனால் வந்து இதுதான் என்னோட 11. இந்த 11 படி விளாண்டாங்கன்னா இந்தியா வேறு லெவலாக இருங்க. இன்ஜுரி ஆகாமல் இந்த 11 படி இந்தியா எல்லா மேட்ச் விளாண்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். மும்பை சேசிங் ஃபேவரட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்தியா ஹை ஸ்கோர் அடிப்பாங்க, அபோவ் 200+ அடிப்பாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இதுவே யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அவங்கள 150க்குள்ளே சுட்டுறதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க. திருப்பி இந்தியா ஜெயிச்சிருவாங்க, அது எந்த சந்தேகமும் கிடையாது. பட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது, மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஈஸியாக முடிஞ்சு. இதே இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாங்கன்னா நல்லா ஸ்கோர் போஸ்ட் பண்ணுவாங்க, பார்க்க மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சூரியகுமார் சார், இன்றைக்கி நீங்கள் இப்போ டாஸ் வின் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் கேளுங்க, அப்போ தான் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். செகண்ட் பேட்டிங் வாங்கினீங்க. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா சூர்யா வந்து டாஸ் வின் பண்ணி சேசிங் தான் வாங்குவார். ஏன்னா சின்ன டீமோ பெரிய டீமோ அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லீக் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வின்னு நம்மளுக்கு முக்கியம். அதனால் வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஜெயிச்சு வந்து பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 5 ஓவரில் நம்ம அவங்க 150 ஆல் அவுட் பண்ணால் கூட நம்ம அது 10 ஓவரில் 8 ஓவரில் அடித்து நம்ம ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்களோட திங்கிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதுதான் அவங்க திங்கிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாலும் செகண்ட் பேட்டிங் முடிச்சாலும் அவங்க எதுவும் ஃபீல் பண்ண போகிறதில்ல. என்ன பொறுத்து ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சாங்கன்னா மேட்ச் பார்க்குறக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா போகும். இதே வந்து பெரிய டீம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் ஓப்பனாக சொல்லுவேன், செகண்ட் பேட்டிங் பிடிங்கன்னு சொல்லுவேன். சின்ன டீம்னால ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மேட்ச் பார்க்குறக்கு. இது என்னுடைய அனாலிசிஸ், என்னோட ப்ரெடிக்ஷனு, ஓகேங்களா? ஸோ நம்ம மேட்ச் நடக்கும்போது நம்ம போடலாம். டாஸ் வின் பண்ணவங்க சூர்யா செகண்ட் பேட்டிங் தான் பிடிப்பாரு சொல்லியிருக்கேன். அது அப்புறம் நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இதுதான் என்னுடைய அனாலிசிஸ். இன்றைக்கி மேட்ச் நல்லா போகுது. தெரியலங்க இன்றைக்கி பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களான்னு தெரியலங்க. நீங்களே கமெண்டில் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக விளையாடுற பாகிஸ்தான் வந்து எப்படிங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணுறாங்க எனக்கு புரியலைங்க. கேட்டால் இந்தியா வந்து நாங்கள் வந்து ஈஸியாக தோக்கடிச்சிடுவோன்றாங்க. இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் எவ்வளோ டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமை போய் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எந்த இதில் வேணால் இந்தியா தோக்கடிக்கலாம், ஆனால் கிரிக்கெட்டில் இந்தியாவை தோக்கடிக்கிறது கஷ்டங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம பேர் இந்தியா நாடு ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா இந்தியாவோட பேர் பாதி பேர் தாங்க தெரியும் வேர்ல்டில். பட் இப்போ எல்லாருமே இந்தியான்னு தெரிஞ்சுன்னா கிரிக்கெட்டை பற்றினால மட்டும் தாங்க தெரியும். ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம பிசிசிஐ சொல்லலாம், நம்ம
ஸ்போர்ட்ஸ் சொல்லலாம். ஏன் இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷனே கூட ஓப்பனாக சொன்னால் என்னோடய பையனே கூட கிரிக்கெட்டில் சேர்த்து விடணும்னு நானும் ஆசைப்படுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு லைஃபு. ஸோ அந்தளவுக்கு போகும்போது வந்து கிரிக்கெட் எல்லோரும் லைக் பண்ணுறாங்க. நீங்களும் லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் நாட்டை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கிடையாதுங்க. கிரிக்கெட் இருந்தது வந்து உங்களோட லைஃபாக மாறலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறாங்களா, உங்கள் பையனோ உங்களுடைய பொண்ணோ நல்லா விளாண்டாங்கன்னா, நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய திறமை இருந்துச்சுன்னா, இப்போ திறமைக்கு நல்லா கேளுங்க, இந்தியன் டீமில் திறமைக்கு வாய்ப்பு தராங்க. திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து இந்தியாவில் ஆட முடியும். அதுக்கு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தயார்படுத்துங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க, இந்தியாவிலேருந்து போயிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்டேட்லேருந்துலாம் போயிருக்காங்க. ஏன் வைபவ் சூரியவன்சிலாம் பீகாருங்க. பீகார் பிள்ளைய பசங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவோம், நம்ம பீகார்னாலே வந்து ரொம்ப மோசமான ஏரியா, ரொம்ப அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்கிறது, இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பானிபூரி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் தெரிஞ்சுக்கணுங்க. அதில் பிறந்த ஒரு பையன் வந்து 14 வயசில் இந்தியா டீமில் அண்டர் 19 போய் விளையாண்டு ஜெயிக்கிற அளவுக்கு திறமையை வளர்த்துருக்கானா, அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் எவ்வளோ அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பையன் எந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை வச்சுருப்பான். ஸோ இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னோட இதுபடி பார்த்தோன்னா இப்போதைக்கு எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் வந்து கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் லைஃப் வந்து சீக்கிரமாக முன்னேறி போகலாம். ப்ளஸ் வந்து எல்லாருமே வந்து நல்ல முறையாக லைஃப் வந்து செட்டில் பண்ண முடியும். அதுக்கு திறமை வேணும். கண்டிப்பாக திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிடிச்சிக்கான்னு பாருங்கள், என்னுடைய கமெண்ட்ரி பிடிச்சிக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா ரெட் கலர் கார்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. நான் கமெண்ட் வந்துச்சுன்னா ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். ப்ளீஸ். தேங்க்யூ.